ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளுக்குரிய சத்தியத்தின் வார்த்தைகளை சத்தியத்தின் ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவராகிய திருத்துவத்தின் மூன்றாம் நபராகிய எங்கள் தகப்பனாகிய பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு போதிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையே உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். தந்தையே வருவீராக வருவீராக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து அழைக்கிறோம். தகப்பனே, மண்ணோட்டை மறைத்து கொள்ளும் மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் ஆண்டவரே நீர் கூடாதவைகளும் புறம்பானவைகளும் ஒன்றும் ஒரு காலம் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினார் இரத்தத்தின் அக்கினினால் என்னிலே அவைகள் வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமமும் கிறிஸ்து இயேசுவின் இரத்தமும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையும் வசனமும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய சாயலும் உம்முடைய வல்லமையும் பலனும் உம்முடைய ஒளியும் வெளிச்சமும் நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய கிருபா வரங்களும் ஆண்டவரே அல்லேலூயா. தகப்பனே அல்லேலூயா. உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் நிறைவும் அபிஷேகமும் ஆண்டவரே உம்முடைய பேரன்பும் கிருபையும் வல்லமையும் இரக்கமும் ஆண்டவரே உம்முடைய அக்கினியும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் லைவில் இணைந்திருக்கிற ஆராதனை பங்கு பெறுகிற யாவரையும் ஆட்கொள்வதாக, ஆளுகை செய்வதாக. உம்முடைய வருக பரியந்தமும் இந்த கிருபையின் பாக்கியம் எங்களிலே நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. தந்தையே வருவீராக, பொறுப்படுத்தும் வழிநடத்தும் ஆசிர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதுக்கு முந்தின வார்த்தை என்ன? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி, அதில் தேள்களும் சர்ப்பங்களும் என்று ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு. சத்ருவின் சகல வல்லமை, அவன் வச்சிருக்கிற என்னென்ன அவன் வல்லமைன்னு அவன் வச்சிருக்கிற விழுந்து போனவனுடைய வல்லமைகள் என்று அவன் வச்சிருக்கிற அந்த வல்லமைகள், தந்திரங்கள், சூழ்ச்சிகள், வஞ்சகங்கள், அவனிடத்தில் இருக்கிற பொல்லாப்புகள், நாம் இதை சரியாக கேட்டோமானால் நாம் சத்ருவை மிக ஈஸியாக இனம் கண்டுகொள்ள முடியும். சுகம் தேவன் நமக்கு தந்த சொத்து. அவரால், நம்மால் அல்ல, அவரால். அவர் சிலுவையில் சொல்லன்னா பாடுகளை அனுபவித்து, ஒருவராலும் சகிக்க மாட்டாத பாடுகளை அனுபவித்து, அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த தழும்புகளில் நமக்கு அந்த சுகத்தை மனுஷன் இந்த பூமியில் இருக்கும் வரையும் வச்சிருக்கிறார். மனுக்குலம் என்பது இந்த பூமியில் இருக்கும் வரையத்தம் கடைசி மனுஷன் இருக்கிற வரைக்கும் அந்த சுகத்தை வச்சிருக்கிறார். அதை ஏன் நம்ம எட்டி வதிப்பானே? என்ன நம்ம போய் பார்த்தாலும் சுகம் என்பது, ஆரோக்கியம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து தான் வருது. அது எந்த மாத்திரைனாலும் மருந்துனாலும் சரி, எதனாலும் இருந்தாலும் அந்த சுகமும் ஆரோக்கியமும் அந்த குணமாக்கப்படுவதிலும் அந்த அற்புத நிகழ்வு கர்த்தரால தான் நடக்குது, வேற யாராலும் கிடையாது. அதை இலவசமாக வச்சிருக்கிறார் பரிகாரியாகிய கர்த்தர், குணமாக்கிற கர்த்தர், குணமாக்கிற ருஃபேக்கா வச்சிருக்கிறார். ஏன் அடையக்கூடாது? இருந்த இடத்திலேயே அதை அடையலாம். இருக்கிற அவரவர் இருக்கிற இடத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூப்பிட்டு அவருடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கு கெஞ்சி கேட்கும்போது அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறதுனால தருவார். அதை வாங்கிறதுக்கு என்ன தயக்கம்? அதை வாங்கக்கூடாதபடி எதுக்கு மனம் இருக்கும் இல்லையா? கர்த்தருடைய ஆவியானுடைய அது உள்ளே வந்தால் அது அக்கினியாக இருக்கும், அவருடைய வல்லமை நிறைஞ்சிருக்கும். அப்புறம் ஏன் அதை வாங்காமல் இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்?
எல்லாம் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் கலந்து கொண்டாலும் அதை கர்த்தரிடத்துலேருந்து ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்க? கர்த்தர் வஞ்சனை செய்கிறதே கிடையாது. இன்னருக்கு தருவேன், இதுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் நான் தரமாட்டேன்லாம் கிடையாது. தாகமுள்ள யார் மேலும் தனியை ஊற்றுவேன் தான் சொல்லியிருக்கிறார். ஆவியானவரை தருவேன் தான் சொல்லியிருக்கிறார். அப்போ எப்படி நான் இப்போ பங்கு பெறுறேன், ஆண்டவரை நான் நாடி வரேன், அவரை தான் நான் பார்க்க வந்திருக்கிறது உண்மையானா, அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறது உண்மையானா, அவரை சேவிக்க வந்திருக்கிறது உண்மையானா, அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன், அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன், அவரை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறேன்னா உண்மையானா அவருடைய தொடுதலும் அவருடைய இடைப்படுதலும் சகலத்தையும் நம்ம உணரலாமே. அப்போ ஏன் உணராமல் இருக்கீங்க? எப்படி உணராமல் இருக்கீங்க? ஒரு கல்யாணத்துக்கு வரீங்க, ஒரு கல்யாண வீட்டில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது. அது என்னது? தாலிக்கட்டு. அதுதானே கல்யாணத்தில், அதுதானே முக்கியமான நிகழ்வு இல்லையா? அவங்க மறு வீட்டுக்கு போகிறதா முக்கிய நிகழ்வு இல்லையா? இந்த தாலி கட்ட நேரத்துக்குள்ளேயாவது போயிடணும், இல்லை தாலி கட்ட பார்த்துடணும். அது 5 நிமிஷம். அது அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் அதை கடைப்பிடிக்கிறாங்க. அது முக்கியமான தருணம் அது இல்லையா? அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அங்கே இருப்பீங்களா? இந்துக்கள் கல்யாணமாக இருந்தால் எப்படி தெரியும்ல, அந்த நேரம் நெருங்க வரும்போது அடிக்கிற கொட்டில் காது பிச்சுக்கும், காது பிச்சுக்கும், டங்கு 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 டங்குன்னு என்னது பிச்சுக்கும். அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. அதுக்கு யாரும் தகாத வார்த்தை எதுவும் பொண்ணு மாப்பிள்ளை காதில் விழுந்துடக்கூடாதான், அதுக்கு தான் அவ்வளோ வேகமாக அடிப்பாங்களாம். எது இப்போ எனக்கு அவர் அவரே இலவசம்தான். தகப்பனே பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இலவசமாய் கொடுத்தது தான் கிறிஸ்மஸ். இலவசமாய் கிஃப்டாக கொடுத்தது தான் கிறிஸ்மஸ். அதற்கு நம்ம எந்த விதத்துலையும் தகுதி கிடையாதுன்னு நமக்கு நல்லா தெரியும். தகுதி அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு எந்த தகுதியும், தகப்பனை பெற்றுக்கொள்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அப்படி நிற்கும்போது அவர் கொடுக்குற சுகத்தை நம்ம ஏன் எட்டி குடிப்பானே? பல முறை சிகிச்சைக்கு போயிட்டு வரோம், அது எவ்வளோ அவஸ்தைன்னு போகிறவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? போகிறவங்களுக்கு தான் தெரியும். அதை அனுபவிக்கிறாங்களே அந்த வலியை, இதையெல்லாம் மனதில் வச்சு தான் அத்தனை அடி வாங்கினா தோப்பான். அநேக காரியங்கள் நம்மளுடைய அக்கிரமம் மீறுதல்கள் எல்லாம் சகலத்தையும் சேர்ந்து தான் இல்லையா? சத்ருவை மேற்கொள்கிற அதிகாரம்லாம் சிலுவையில் தான் நமக்கு எல்லாமே பெற்று தந்தார், ஜெயித்து நமக்கு பெற்று தந்தார். நமக்காக தான் அதை செஞ்சார், இல்லைன்னா அவர் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்காக தான் செஞ்சார். நம்ம முற்றிலுமாக அழிஞ்சு என்றைக்குமே காணப்படாதபடி டோட்டலாக அழிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக அழிவிலேருந்து நம்ம மீட்டெடுக்க, மரணத்திலேருந்து மீட்டெடுக்க, சகலவற்றிலிருந்து மீட்டெடுக்க நான் தன்னையே இலவசமாக ஈவாய் கொடுத்தார். ஏன் அவர் வார்த்தையை கேட்கறதுக்கு பிரியம் இல்லை? இல்லையா? இருந்தால் நல்லது தான். இப்போ உங்களுக்கு பிரியமானவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இருந்து பிரியமான வார்த்தைகள் வரலாம். பிரியம் உள்ளவங்களோ பிரியம் இல்லையோ, பிரியமானவருடைய வார்த்தையை கேட்கணும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பிடிக்கலைன்னு வச்சுக்குவோமே, எதுக்கு பிடிக்கலைன்னு வச்சுக்குவோம். அதுக்காக ஏசப்பாவை பிடிக்கலைன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் யார் தான் பிடிக்குது? சாத்தானாவை தான் பிடிக்குதா? அப்போ அப்படி தான் அதனுடைய ரிசல்ட்டை பார்த்தா யார் தான் பிடிக்குது? கெட்டி பிடிச்சின்னு இருக்குது யாரு? ஏசப்பா தானே. பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறவர் அவர் ஒருத்தர் தானே. பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு. நம்ம எந்த பகுதியை பார்க்குறோம்? ஆதி ஆகமத்தில் ஒரு பகுதியை பார்க்குறோம். யாரை பார்க்குறோம்? யோசேப்பை பார்க்குறோம். 17 வயதில் வீட்டை விட்டு போன அந்த பிள்ளையாண்டான், வீடு திரும்பலை. கொஞ்சமாவது யோசிங்களேன்.
இப்பவும் தியானம் பண்ணுறீங்களா? இப்போ தியானம் பண்ணுற நேரம் இல்லை, ஆண்டவர் வார்த்தையை கேட்குற நேரம். நம்ம எல்லாரும் கேட்குற நேரம். யோசித்து பாருங்க, எவ்வளோ ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறதுனால திட்டு வாங்குறேன், பரவாயில்ல. என்ன உள்ளத்தில் கடும் கோபம் உண்டாகுது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களுக்கு, பரவாயில்ல. ஆனால் நன்மை கிடைச்சா போதும். நன்மை ஏன்னா என்கிட்ட கிடையாது, எனக்கும் அவர் தானே தரணும் அந்த நன்மையை, நம் யாவருக்கும் நன்மை. அப்போ அந்த மகன் அவ்வளோ வேதனையில் பாடியில் போனவரை அவருக்கு உடம்பு வலி வந்திருக்காதா? உடம்பு நோவு வந்திருக்காதா? அவருக்கு ஏதாவது அடிகாலிகள்லாம் பட்டிருக்காதா? காயம் பட்டிருக்காதா? அவருக்கு மன காயங்கள் எவ்வளவு, பிரிவு காயங்கள் எவ்வளவு, தகப்பன் இல்லாத பிரிவு எவ்வளவு, சொந்தம் பந்தங்கள் இல்லாத பிரிவு எவ்வளவு, இல்லையா? சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசம், சூழ்நிலைகள் வித்தியாசம். அவருக்குன்னு யாருமே கிடையாது, தேவனை தவிர வேற யாருமே மனுஷ ரீதியாக யாருமே கிடையாது அவருக்கு. அவருக்கு கை கால் வலினா உடம்பு அமைக்க விட யார் இருக்கா? தலைவலினா பிடிச்சி விட யார் இருக்கா? இல்லையா? குளிர் ஜுரம்னா அவருக்கு போத்தி விட யார் இருக்கா? படப்படான்னு வருது அப்படின்னு சொல்றதுக்கு அவர் அவருடைய படபடப்பு அடங்கிறதுக்கு யார் இருக்கா? அவருக்கு ஆறுதலா பட்சமா மனுஷ ரீதியா பேசுறவங்க யார் இருக்கா? யாருமே இல்லைல்ல. எவ்வளோ நேரம் மனுஷர் வாழ்க்கையில் வாந்தியெல்லாம் வந்ததே கிடையாது யாருக்கும். சாப்பிட்டு சரியம்மா ஆகாம ஒத்துக்காம வாந்தி வந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் அவருக்கு வாந்தி வந்திருக்காதா? வயிற்றுப்போக்கு வந்திருக்காதா? எத்தனை சிரமங்கள் எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாரு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய. ஏன் அவரையும் பிடிக்க மாட்டேங்குது? அவரையே பிடிக்க மாட்டேங்குது. யாக்கோபுடைய மகனை ஏன் பிடிக்க மாட்டேங்குது? அவர் தேவனுடைய மகன் தானே, தேவனுடைய தாசன் தானே, இல்லையா? அவர் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தார், சுறுசுறுப்புள்ளவனாய் இருந்தார், உண்மையும் உத்தமமாய் இருந்தார், பரிசுத்தவானாய் இருந்தார், பரிசுத்தவானாய் இருந்தார். அப்போ அவர் எப்படிப்பட்ட ஒரு சுத்தமாக்குதலையும் அவர் வாழ்க்கையில் அவர் உள்ளான மனிதனை சுத்தமாக்குதலும் புதிதாக்குதலும் அவர் வாழ்க்கையில் உண்டு பண்ணி அவர் அநேக போர்களை சந்தித்தார். அநேக போர்களை சந்தித்து தான் அந்த நிலையை அடைந்தார். கர்த்தர் வச்சிருக்கிற அந்த உன்னத நிலையாகிய பார்வோன் அரண்மனையில் அவரை கர்த்தர் விடுதலையாக்கி உயர்த்தின அந்த விடுதலை, அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை அடைந்தார். நான் வாசிக்கிறேன் பாருங்க, சங்கீதம் 109 சங்கீதம் 109 சங்கீதம் 1-5. நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும், துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் என்னோடே பேசுகிறார்கள், பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோடே போர் செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். பாருங்க, போர் எப்படிப்பட்ட போர். அப்போ நீங்க விழிப்புள்ள இருக்கணுமா வேண்டாமா? சும்மா இந்த டம்மி இதுகளெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அதில் நேரங்களை செலவு பண்ணிக்கிட்டு அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஒரு மாயையான ஆவியும் மந்த ஆவி பின்னுக்கே இழுத்துட்டு போகிற ஆவி மனுஷனுக்குள்ளே கிரியை செய்யுது. அவன் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்குது. நம்மளை பின்னாக இழுத்துட்டு போகிறவன் மேலே அவ்வளோ பிரியம். அவன் மேலே அவனை கரெக்டாக சொல்லணும். அவனுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, பொதுவாக இன்றைக்கு மக்கள் பேசுகிற வார்த்தையில் அவனை கூப்பிட்டு ஐ லவ் யூன்றாங்க. அவனை உன் மேலே எனக்கு அளவு கடந்த பிரியம், என்னை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறப்பார். முன்ன மாதிரி ஒருத்தனை யாருமே நான் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது.
பார்க்கவே முடியாது. நான் பார்க்க வேண்டிய விதத்துல என்னை பார்க்க கூடாதபடி எனக்காக நீ குறுக்கல நிக்கிறியே, என் மேல அன்பு வச்சு. உன்னை போல ஒருத்தரை நான் எங்க தேடுவேன்? நீ தேடவே வேண்டாம், நான் காலையில கரெக்டா வந்துடுவேன். ஒரு தடவை உனக்கு வந்துட்டேன்னா நீ போய் மண்ணில் மறையிற வரைக்கும் உன்னை விடவே மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். இல்லையா? துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமா திறந்திருக்குதுன்னா நான் தேவனுடைய வார்த்தையை நான் திறக்கணும். இதை முறியடிக்கணும்னா, இதை வீழ்த்தணும்னா எனக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருந்தால் தானே அது வெளியே வரும். அப்போ துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாக திறந்திருக்குது. கள்ள நாவினால் என்னோடு பேசுகிறார்கள். 3 விதமா இருக்குது. துன்மார்க்கருடைய வாய், கபட்டு வாய், கள்ள நாவு. இது யார் சொல்றா? தாவீது ராஜா சொல்றாரு. இதை சொல்லிட்டு சொல்றாரு 3ஆம் வசனத்துல அவங்க நோக்கம் என்ன? பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு, பகை உண்டாக்குகிற வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோடு போர் செய்கிறார்கள். என்னோடு என்ன செய்கிறார்கள்? போர் செய்கிறார்கள். அப்போ வாயி, கபட்டு வாயி, கள்ள நாவு, இது 3 எதை கொண்டு வந்து பேசுது? வார்த்தையை கொண்டு வந்து பேசுது. என்ன கொண்டு வந்து பேசுது? வார்த்தையை கொண்டு வந்து பேசுது. தேவனுடைய வார்த்தை சொல்லுது நீ சுகமானாய் அப்படின்னா ஆமேன் ஆமேன். அதை அந்த கபடம் இல்லாத உள்ளத்துல எடுத்துக்கிறாங்க பாருங்க, பட்டுன்னு உள்ள போயிடும். அது சந்தேகப்படாம எடுத்துக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு உள்ள போயிடும். ஏன்னா கதவு திறந்திருக்கு, உள்ள போயிடும், டப்புன்னு உள்ள போயிடும். இந்த இருக்கு பாருங்க, 10 கேள்வி கேட்டுக்கிட்டு, குறுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு, எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டு, வியாக்கியானம் பண்ற வாய், நாவு, உதடு இருக்கு பாருங்க, அதுக்குள்ள போவே போகுது. நீங்க எவ்வளவுதான் தேவ வார்த்தையை சொன்னாலும் உள்ள போவே, தேவனா இறங்கி ஏதோ ஒரு அற்புதம் செஞ்சாதான் போவோம், இல்லைன்னா போவே போவாது. அது எது விரும்புது? நீண்ட காலம் சஃபர் பண்ற ஒரு நோக்கத்தை விரும்புது. நீண்ட காலம் அதுல இருக்கணும்னு. நம்ம கொஞ்ச நாட்கள்ல நம்மளை மனுஷர் பார்த்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் செத்து தொலைய மாட்டேங்குது எந்த முடிவுக்கு வருவாங்க. கொஞ்ச நாள்லயே, கொஞ்சம் காலங்கள்ல, கொஞ்ச நாள்ல அது எல்லாருக்கும் வந்துடும். அது என்னதான் நேசிக்கிறாங்க, அன்பு கூறுறாங்கன்னு சொன்னாலும் எப்படா கொண்டு போய் குழியில போட்டு மூடுவோன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை விரும்பலாமா? அதை விரும்பலாமா? அந்த சிநேகத்தை விரும்பலாமா? விரும்பலாமா? இங்க அவர் சொல்றாரு 4ஆம் வசனம், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். தாவீது நன்மையே சொல்றாரு, நன்மையானதே சொல்றாரு, நல்லதையே சொல்றாரு. இதை செய், இதை செய், இதை செய், இதை செய், இதை செய், இதை செய்யுதுன்னு. இதெல்லாம் இலவசம், கத்தர்கிட்ட இருந்து வர்றது அத்தனையும் எல்லாமே இலவசம். தேவன் சொல்லாததுக்கு நீ மாறி போன, ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஸ்டேஜ் போவ. உன்னோட ஆலோசனை சொல்றவங்க ஆலோசனை நிக்காது. அந்த ஆலோசனை மோசமானது. அது இப்போ பார்வைக்கு நல்லா தெரியும், அது பின்னாடி மிகப்பெரிய டேஞ்சர். அது அடுத்த கட்டத்துக்கு டோரை ஓப்பன் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கும், கடைசியில் கொண்டு போய் சாத்திரும். அவ்வளோதான் தேவ சித்தம். தேவ சித்தத்தை எங்க கொண்டு வந்து முடிப்பாங்கன்னா, அவ்வளோதான் தேவ சித்தம். என்ன சித்தம்? இதுதான் தேவ சித்தம். என்னது தேவ சித்தம்? என்ன செய்யறது? கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அழுது என்ன பிரயோஜனம்? மூக்கு சிந்தி என்ன பிரயோஜனம்? மூக்கு சிந்தி என்ன பிரயோஜனம்? 3ஆம் நாள் பிரியாணி சாப்பிட்டுட்டு அமைதியாக போயிடுறது நல்லது. அமைதியாக போயிடுறது நல்லது. அது ரொம்ப நல்லா இருக்கு இருதயத்துக்கு அது நல்லா இருக்கு. அதனால அது மிகப்பெரிய ஆபத்துக்குள்ள கொண்டு போய்விடும், மிகப்பெரிய ஆபத்துக்குள்ள கொண்டு போய்விடும். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அந்த ஆபத்து அழியுது. அவர் நாமம் அதை அழிக்குது. அவர் நாமம் அழிக்குது. ஒரு வாரத்தில் 100 கணக்கில் வருது நிறைய.
அது சொல்ல மாட்டேன். 100 கணக்கில் வருது சரீரத்தில். எத்தனையோ இது ஒன்று கூட நிற்கலை, எல்லாமே அழியுது. யாரால? கர்த்தரால. யாரால அழியுது? உங்களுக்கு அழியாதா? எனக்கு வேற நாமம், உங்களுக்கு வேற நாமமா? எனக்கு அவர் கொடுத்துருக்கிற அதிகாரம் வேற, உங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம் வேறையா? எனக்கு வச்சிருக்கிற அன்பு வேற, உங்களுக்கு வேற அன்பா? ஒரே கல்வாரி அன்பு தான். அப்போ ஏன் அந்த அன்பை நோக்கி பார்த்தா என்ன? சில காரியங்கள் நமக்கு நடக்கலை, அது ரொம்ப வேதனை தான், அது தாங்க முடியல, அது ரொம்ப தான். அதை நான் அங்கே சண்டை போட்டுக்குவேன் அவர்கிட்ட, அது சண்டை போட்டுக்குவேன். அது எனக்கு பிடிக்கல தான், சண்டை போட்டுக்குவேன். நான் மனுஷரை அதிகமாக இப்போ வெறுக்கிறேன். இப்போ கர்த்தரை தவிர எல்லாரையும் நான் வெறுக்க பழகிட்டேன், எனக்கு பிடிக்கலை. ஆனால் எனக்கு அவரை மட்டும்தான் நான் இருக்கிறேன். என் உயிர் இருக்கிறதே அவரால் தான். இன்னைக்கு இருக்கிறேன்னா அது அவரால் தான். இந்த நிலையிலும் இருக்கிறேன்னா அது அவரால் தான். எந்த நிலையும் மாற்ற போகிறவரும் அவர் தான், மாற்ற போகிறவரும் அவர் தான். இதன் அறிக்கையினால தான் நிற்க முடியுது. இப்போ உனக்கு என்ன பண்ணுது, நீ எப்படி நிற்கிற, உனக்கு எப்படி பண்ணுது, நீ நிற்கிறேன்னு இந்த இன்டர்வியூ எடுக்கிற வேலையெல்லாம் கிடையாது. அது நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு தான் டைரக்ட் தானே அவர், நேரடியாக கேட்குறோம் அவர்கிட்ட. இதில் என்ன ஏஜென்ட்டுங்க வேறு இடையில? நம்ம தான் டாப்புன்னு தான் நமக்கு கூப்பிட்டா கண்டிப்பாக தவப்பம் மனம் இறங்கி என்ன செய்வார்? கேட்பார். கேட்டு தான் ஆகணும். இல்லை, அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு விட்டு பணிவாக நம்ம கேட்டோம்னா அவர் கேட்பார். அவர் கேட்காமலாம் இல்லை. அப்போ அவர் கேட்டு அவர்கிட்ட இருந்து நமக்கு அவர் ஒன்று சொல்லும் பொழுது இல்லை என்றால் இன்றைக்கு நம்ம இருக்கவே முடியாது. அநேக காரியங்கள் ஒரு வாரத்தில் இவ்வளவுன்னா அப்படின்னா எவ்வளவு அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். 24 hours வந்துக்கிட்டே இருக்குது. 24 hours வந்துக்கிட்டு இருக்குது. அந்த 24 hours போர் தான், யுத்தம் தான். அந்த 24 hours என்னது? யுத்த களம்தான். ஆனால் யுத்த சன்னதரர் இருக்கிறார். அப்போ அவருக்கு யோசேப்புக்கு அப்படி எப்படி இருந்திருக்கும் இல்லையா? இன்னைக்கு மனுஷர் நல்லா பேசுவாங்க, சிலர் பட்டையை குத்து மாதிரி பேசுகிறாங்க, பட்டையை வெட்டு மாதிரி பேசுகிறாங்க, துண்டு ஒன்றுன்னு பேசுகிறாங்க. நமக்கும் அப்படி பேச தெரியும், ஆனால் நம்ம அப்படி பேச விரும்பலை. நம்ம விரும்பலை. வேண்டாம், நம்ம அப்படி வேண்டாம். நம்ம என்ன கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த பாணியிலேயே நம்ம போயிடுவோம். அதுதான் நல்லது. கர்த்தருக்கும் அது பிடிக்கும். அப்போ என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என் சிநேகிதத்துக்கு பதிலாக என்ன செய்கிறார்கள்? விரோதிக்கிறார்கள். பார்த்து நடங்க. என்ன பார்த்து நடக்க தெரியாதா? பார்த்து நடன்னு சொல்றவங்க என்ன எந்த அடிப்படையில் சொல்றாங்க? கீழே தண்ணி இருக்கு. எல்லா நேரமும் நம்ம கவனிக்க மாட்டோம். கவனிக்க மாட்டோம். அப்போ பார்த்து நான் எனக்கு தெரியாதா எனக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? அதை இனிமேல் சொல்றதில்லைன்று முடிவெடுக்கிறவங்க ஞானம் உள்ளவங்க. இனிமேல் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை ஒருத்தருக்கு சொல்றதில்லைன்னு முடிவெடுக்கிறவங்க யாரு? ஞானம் உள்ளவங்க. ஞானம் இல்லாதவங்க யாருன்னா, உதாரணத்துக்கு என்ன போல ஆளுங்க எத்தனை தடவை வந்தாலும் பார்த்து என்னது பார்த்து, உனக்கு மாத்து, உனக்கு மொத்து, உனக்கு மாத்து மொத்து. சாத்தா என்ன சொல்ல வரான்? அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு கண்ணு இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நீ தான் கண்ணா? அவங்களுக்கு கண்ணு இல்லை. யாரு கண்ணு இல்லை? அவன் என்ன ஆகணும்? வழிக்கு விழுந்தா எங்க விழும்? அடி சப்பையில் விழும். இடுப்புல விழுந்ததுன்னா வச்சுக்கிங்க, இடுப்பு கழட்டிக்குச்சின்னு வச்சுங்க, அத்தோட அவ்வளோதான் லைஃப், அத்தோட முடிஞ்சது. அப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சின்ன உதாரணத்துக்கு, இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் நமக்கு மேலே சொல்ற மனுஷனுக்கு மேலே நம்மள அக்கறையா கருசனையா கண்மணியா பார்க்கறது கர்த்தர் தான். அது அவர் வச்சிருக்கிறவங்க மூலியம்தான் அந்த வார்த்தைகள் வரும். அவர் வைக்காத மனுஷகிட்ட இருந்து இந்த வார்த்தைகள் வராது. எவ்வளவு ஏச்சி பேச்சுகள் திட்டுகள் வாங்கினாலும் திருப்பி அந்த ஒரு ஊத்து மாதிரி அது வந்துகிட்டு இருக்குன்னா அது அவர்கிட்ட இருந்து. யார்கிட்ட இருந்து? கர்த்தர்கிட்ட இருந்து வர்றதுன்னு சொல்லி. அப்போ
யோசேப்பு அநேக மனுஷரை அந்த 13 ஆண்டுகளில் அவர் 30 வயதுக்குள்ளே அவர் பார்த்துருக்கிற மனிதர்கள் நிறைய. அவர் வாழ்ந்த 17 ஆண்டுகள் அவள் வாழ்ந்த குடும்பத்தின் வாழ்வில் கண்ட உடன் பிறந்த சகோதரர்கள், அவர் உறவுகள், அவங்க அங்கே இருந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அதெல்லாம் அவர் ஒரு அனுபவம் அவருக்கு இருக்குது. ஆனால் தேவன் தந்த உன்னத அனுபவம் என்ற அந்த 13 வருஷ அனுபவத்துக்குள்ள எத்தனை விதமானா தாவீது சொல்லுவது போல தான் இங்கே சொல்கிறாரு. 5ஆம் வசனம், நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகிதத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? பதிலாக என்னை பகைக்கிறார்கள் என்று. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் பேஜ் 269. 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். முதல் இது வசனம் என்னன்னு ஆரம்பிக்குது? கடைசியாக பவுல் சொல்றாரு, கடைசியாக என் சகோதரர்னா சகோதரிகளும் சேர்த்து தான், என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. அவருடைய சத்துவம் எதுல இருக்குது? அவர் வார்த்தையில தான் இருக்குது. அவருடைய வல்லமை எதுல இருக்குது? அவர் வார்த்தையிலும் அவர் வசனத்தில் தான் இருக்குது. அப்படி ஏன் டான்ஸு, அப்படி ஏன் தள்ளாட்டம், அப்படி ஏன் மந்த இது, அப்போ ஏன் நம்ம இழுக்கிற தன்மைகள் எல்லாம், தலையை எடுக்கிற தன்மை, முதுகு எடுக்கிற தன்மை, நம்மளை பின்னோக்கி எடுக்கிற தன்மை, சுழற்ற தன்மை, ஒரு நேரம் இருக்கலாம், இன்னும் பல நேரம் இருக்கலாம், எந்நேரமும் எக்காலமும் அப்படி இருக்கிறது என்பது நாம தான் அதுக்கு காரணம். சாத்தானோடு போட்டிருக்கிற டையப்பு, அவனோடு போட்டிருக்கிற டையப், அது ஒழியணுமா வேணாமா? ஒழியணும். இல்லை, அது எதனால ஒழியும்? கத்தரை வரவிட்டாதானே ஒழியும், கத்தருடைய நாமத்தை வரவிட்டாதானே ஒழியும், கத்தருடைய ரத்தத்தை வரவிட்டாதானே ஒழியும். அப்போ கத்தருடைய நாமம் என்னன்னு சொல்லப்பட்டுச்சு? பட்டயம்னு சொல்லப்பட்டுச்சு. கத்தருடைய ரத்தம் பட்டயம்னு சொல்லப்பட்டுச்சு. கத்தருடைய வசனம் பட்டயம்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வார்த்தை, வசனம், பட்டயம்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அது யூஸ் பண்ணலைல்ல. ஒரு மர அளவுக்கு வளர்ந்துருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி இருந்தா ஒரு வருஷத்தில் அந்த மரமே இருக்காதே, ஒரு வருஷம் கூட தேவைப்படாது. ஒரு மனிதன் அதை வெட்டிக்கிட்டே வர்றான்னா ஒரு வருஷத்துக்குள்ள அந்த மரத்தை வேரோடு அவன் வெட்டிடலாமே, ஒரு வருஷத்துக்குள்ள. அப்போ இத்தனை வருஷ காலமும் இயேசுவை நான் கருவிலேயே கண்டேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எதுல கண்டவங்க? அவங்க கருவிலேயே அவங்கள கண்டவங்க. நாம படிச்ச வேதத்துல என் கருவை தேவனுடைய கண்கள் கண்டதுன்னு தான் படிச்சிருக்கிறோம். சிலர் இருக்கிறாங்க, என் கருவை என் கண்கள் கண்டது அப்படின்றவங்க. நீங்க அவங்க கிட்ட போய் சொல்ல முடியுமா? அவங்க வேற லெவல்ல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அவருடைய வல்லமையில பலப்படுங்கன்னா, அப்போ அவருடைய வார்த்தை எனக்குள்ள வந்து 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 உள்ள வந்து 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 எப்ப என் கண்ணே வேதத்தினுடைய வார்த்தையை உறிஞ்சினாதான் எடுத்து உள்ள கொண்டு போகணும். எப்படி மேகமானது தண்ணீரை உரிவது போல, மேகத்தின் கண்கள் தண்ணீரை உரிவது போல, கடலின் தண்ணியை உரிவது போல நம்மளுடைய தேவன் தந்த கண்கள் தான் வசனங்களை உரியணும், உள்ள இழுக்கணும். உள்ள இழுத்த உடனே மூளைக்கு போயிடுது. மூளையில் போய், சிந்தையில் போய், எண்ணத்தில் போய், பார்வையில் போய், எல்லாவற்றிலும் வருது. அது உள்ள பரவி வருது. மோட்ரு போடுறோம், சுவிட்சு போட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா உடனே நிறைஞ்சிரும்.
அதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல, தொட்டியை பொறுத்து இருக்குல்ல, மோட்டர் இழுக்கிறத பொறுத்து இருக்குது, அதனுடைய ஆஸ்பவர் என்ன இருக்குதுன்னு இருக்குது. அது சரியான முறையில் இருக்கணும், பவரானதாக இருக்கணும். ஒரு மணி நேரத்தில் கொட்டி நிரம்பிடும், 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் நிரம்பிடும், தொட்டி நிரம்பிடும் இல்லையா? அதுபோல தான் இதில் இருக்குது. இதில் செலவு செய்கிறவர்கள், விருப்பத்தோடு செலவு செய்கிறவர்களுக்கு தான் ஸ்டாப் போட்டு இழுப்பது போல் இது இழுத்து இழுத்து உள்ளே போனால் தான் இந்த சத்துவம் உள்ளே போயிட்டே இருக்கும். இந்த சத்துவம் இப்போ உங்கள் உடம்புல ரத்தம் இல்லைன்றாங்க, அப்போ என்ன அர்த்தம்? சத்தானது சாப்பிடலை, அநேக நாட்காலங்களாக சாப்பிடாமல் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அதனால தான் ரத்தம் ஊறலை, உள்ள ஊறி ரத்தமாக இல்லை, ரத்தம் இல்லை. அப்போ ரத்தம் ஊறுறதுக்கு என்ன? அதுக்கு டானிக்கு, அதுக்கு மாத்திரை, அதுக்கு சில ஆகார முறைமைகள் இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? ஏங்க ரத்தம் ஊறணுன்னா அதுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? அதுக்கு சாப்பிட்றதுக்கு கொள்றதுக்கு அதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? கொடுக்குறாங்க இல்லையா? கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ எனக்கு சத்துவம், எனக்கு பலன் வேணும், எனக்கு பலன் வேணும் அப்படின்னு பாருங்க. ஒரு இடத்துல முடங்கி இருக்கிறவங்களுக்கும் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு அந்தந்த வேலைகளை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும். சாத்தான் என்ன சொல்லுவான்? நீ என்ன வேலைக்காரியா அப்படின்னு சொல்லுவான். ஆமாம்ல அப்படின்னு நினச்சிட்டோம்னா என்ன ஆயிடுவான்? அவனுக்கு என்ன? சகல விதத்தில் முடங்கி இருக்கணும். மனுஷருடைய வார்த்தைகளை அலை அலையா அணி அணியா அப்படி சர 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 சரன்னு கொண்டு வர்றான்னா நம்ம தேவனோடு இருக்கிறத தொடர்பு துண்டிக்கப்படணும், அவ்வளோதான் அவனுக்கு தேவை. தேவனோடு இருக்கிற ஜெபம், தேவனோடு பண்ணுகிற விண்ணப்பம், தேவனோடு பண்ணுகிற வேண்டுதல், தேவனோடு தரித்திருக்கிறது, தேவனை நோக்கி இரவும் பகலும் ஆள்றத எல்லாமே நிறுத்திடணும். தேவனை நோக்கி அறிக்கை செய்கிற பாவ அறிக்கை உள்பட எவ்வளோதான் அறிக்கை பண்ணுவேன், அறிக்கை பண்ணினே இருக்கிற அப்படின்னு. பரவாயில்ல, எத்தனை தடவை அறிக்கை பண்ண, அறிக்கை பண்ணினே இருக்கிறதால ஆக அவரோடு இருக்கிற தொடர்பு ஐக்கியத்தை துண்டிச்சிடணும், பவர் சப்ளையை துண்டிச்சிடணும். அதுக்கு என்னென்ன வகையெல்லாம் பயன்படுத்துகிறான். இப்போ அவன் பேசுகிறான், கேட்காதன்னு சொல்கிறான். அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, தேவன் சொல்கிறாரு, அவன் சொல்கிறான் நீ கேட்காதன்றான், சரின்றோம். சிலருக்கு ஒரு இடத்துல போகிறாங்க, அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறாங்க, அங்கே எவ்வளோ பேர் இருப்பாங்க, எல்லாம் ஆண்டவர் உள்ள பிள்ளைங்க தான். அந்த அன்பில் சொன்னாலும் கூட ஒரு ஏக்கம் வராது, ஒரு தவிப்பு வராது, ஒரு வருத்தம் வராது. என்னடா கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்களே அப்படிங்கிறது வராது. நம்முடையவர்கள் என்று தேவன் தந்தவர்கள் என்று வரும்போது போலன்னும் போது நமக்கு ஒரு ஆதங்கம் வருது இல்லை, கர்த்தருடைய வார்த்தை உள்ள போக மாட்டேங்குதேன்னு. கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதின் நிமித்தமா அது ஒரு தனி பனிஷ்மெண்ட் கிடைக்குது, கர்த்தரால் அல்ல. தனி பனிஷ்மெண்ட் ஏரியா தனியாக கிடைக்குது. அது கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைச்சாலும் பரவாயில்ல என்று நாம் கர்த்தருடைய வார்த்தையை என்ன சொல்லணும். அப்படிதான் யோசேப்பு அன்றைய நாளிலே ஒரே தேவனை குறித்து அவர் அந்த இருந்த காலகட்டங்கள், அவர் அடிமையாக இருந்த காலகட்டங்கள் எல்லாவற்றிலும் அவரில் தேவன் இருப்பதை அவரோடு இருந்தவர்கள் எந்தெந்த விதத்திலெல்லாம் பார்க்க முடியுமோ பார்க்க வச்சார். அவருடைய ஒழுக்கமான வாழ்க்கை, ரொம்ப ஒழுக்கமான டிசிப்ளின், ரொம்ப ஒழுக்கமான பரிசுத்த ஒழுக்கம், அந்த ஒழுக்கமுள்ள அவருடைய வாழ்க்கை, அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறது, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறதில்ல, தவறுவதில்லை, பேச்சில் தவறுவதில்லை, கண்ணியம், எல்லாவற்றிலும் நேர்மை, கொடுத்த வேலையை சிறப்பாக செய்கிறது, எல்லாவற்றிலும் நேரத்தோடு செய்து முடிக்கிறது, வார்த்தையில் கனிவு பணிவு எல்லாமே. இதன் மூலமாக அவன் யோசேப்பு ஆராதிக்கிற அந்த ஒரே தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை காண முடிஞ்சது. இவன் இங்கே இருக்க வேண்டிய இல்லை, வேற லெவல் அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த காலத்தில். இங்கே இருக்க வேண்டியவங்க இல்லை, இவங்க வேற லெவலு. சிலர் வேற மாதிரி சொல்லுவாங்க, அது பாதாளத்துக்கு போகிறதுக்கு தான் அப்படி கூட சொல்லுவாங்க சிலர்லாம், அந்த மாதிரிலாம் நக்கலா வேற லெவலு அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் அந்த உன்னத நிலைக்கு வரும்போது அப்போ எவ்வளோ சொல்லியிருப்பாங்க எல்லாரும். நாங்கள் அப்பயே சொல்லலை, இவர் இதுலேயே இப்படி இருக்கிறான்னா இவர் இருக்க வேண்டிய இடம் வேறடா அப்படின்னு நம்ம நினச்சோமே. கடைசியில் பார்த்தா கடவுள் அவருக்கு
அவர் வணங்கின கடவுள், அவர் நம்பின கடவுள் ஆண்டவர் அவரை எங்கே கொண்டு வச்சுட்டாரு? பார்வோன் அரண்மனையிலே வச்சிட்டாரு. இப்போ நம்ம தேசத்தின் மொத்த ஜனங்களுக்கும் அவர் தான் இப்போ அதிபதி. அவர் தான் இப்போ அதிபதி. அவர் கையில் அவ்வளோ அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை ஒரு ஆணவமாக பெருமையாக நினைக்காம, அதை தன்னடக்காமல், அதை எப்படி அவர் இந்த செழிப்பான வருடங்களில் அவர் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவர் எப்படி செயல்படுறாருன்னு இன்னைக்கு மீடியா இருக்கிற மாதிரி அன்னைக்கு இருந்திருந்தால் அவரை காமிச்சிருப்பாங்க. எல்லாம் எப்படிலாம் செய்கிறாரு பாருங்கன்னு, எப்படிலாம் பண்ணுறாரு பாருங்கன்னு காமிச்சிருப்பாங்க. அன்றைய இல்லையே அண்ணன் பஞ்ச காலம் வரும்போது அந்த 7 வருஷ பஞ்ச காலத்தின் தொடக்கங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவர் எப்படி நடந்துக்கிறார், இதெல்லாம் பார்வோன் பார்க்க கடவுள் நம்ம மேலே எவ்வளோ இரக்கமும் நம்ம மேலே கிருபையும் வச்சிருந்தா, இந்த மகனை நமக்கு இன்னொரு தேசத்தில் சேர்ந்த வெளிநாட்டு, அந்த பொறுத்த வரைக்கும் வெளிநாடு, அவர் அந்நிய தேசம், இன்னொரு தேசத்தில் இருக்கிற மகனை நமக்காக நம்ம குடிகளை எல்லாரையும் காப்பாற்றவும், அவரையும் அவர் குடும்பத்தாரையும் காப்பாற்றவும், இந்த பஞ்ச காலத்தில் அழிஞ்சிராதபடி அவன் வணங்கின தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை பார்வோன்னு அறிஞ்சிருப்பார். அவர் பயன்படுத்தணும்னு வரும்போது தேவனுடைய வார்த்தையை ஒரு நாளும் கேட்காதவனும், சர்வ வல்லமுள்ள தேவனை குறித்து அறியாதவனும், அறிய மனதில்லாதவனா இருந்தாலும், தேவன் வர்ற நேரம்னு ஒன்று வரும்போது அவன் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனா மாறிடுறான். அவன் அந்த பார்வோன் ராஜா, அவன் தேவனை வணங்குறவன் கிடையாது, தேவனை பற்றி அவன் கேள்விப்பட்டவனும் கிடையாது, தேவனை பற்றி அறிஞ்சவனும் கிடையாது. ஆனால் தேவனுடைய எல்லா பேச்சையும் கேட்டு அதன்படி யோசேப்பு வாழ்வில் செய்தவன், நடந்து கொண்டவன். அப்போ இங்கே அவர் எப்படிப்பட்ட இதுகளை ஃபேஸ் பண்ணார், இதில் ஃபேஸ் பண்ணார், அடுத்ததில் எப்படி பேசினார் பாருங்க. 11:12 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ நமக்கு போராட்டம் உண்டுன்னா அந்த யுத்தத்தில் நிற்கிறவ எப்படி இருக்கணும்? ஒரு அம்மா ஒரு ஐயா இப்படி வராங்கன்னு வச்சுங்களேன், இப்படி ஏங்க அவர் தாங்க யுத்தம் பண்ணும், யாரு அவரா அண்ணு கேட்டவனுக்கு எப்படி இருக்கும், மயக்கம் எப்படி இருக்கணும்? ஒரு யுத்தம்னும் போது அதுக்கு கீழே எல்லாம் வரிசையாக சொல்லுவார், அந்த யுத்தங்களில் எப்படி நமக்கு நிற்கணும். 13 பாருங்க. ஆகையால் தீங்கு நாளிலே என்ன நாள்? தீங்கு நாளிலே, கெட்டவர்கள் ஆகிய உங்களுக்கு தீங்கு நாளிலே அப்படின்னா போட்டிருக்கு. நல்லவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் என்ன வரும்? தீங்கு நாள்னு வரும். அந்த தீங்கு நாளில் ஒன்று சுகவீனமாக இருக்கும், பலவீனமாக இருக்கும், சத்ருவின் கிரியைகளாக இருக்கும், மந்திரங்களாக இருக்கும், நஷ்டமாக இருக்கும், இழப்பாக இருக்கும், தவிப்பாக இருக்கும், நிறைய இருக்கும், நிறைய விதத்தில் இருக்கும், நிறைய இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்படியே 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே இப்போ வரப்போகிறார் எங்கள் தேவன், 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே நீங்கள் அசராமல் பார்த்துட்ருங்க, உங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்க. வந்திருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கணும்னா எல்லாரும் பார்க்குறேன்னு பார்ப்பாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் தான் டயன் அதில் ஒரு 100 பேரை பார்க்க சொல்லியிருக்கிறாருன்னா அதில் ஒருத்தர் பாஸ் ஆகுறதே பெரிய விஷயம். அந்த 10 நிமிஷம் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. கண் அசராமல் 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்ச கண் வாங்காமல் அப்படியே, அது முறைக்கிற மாதிரியும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆக மொத்தத்தில் அப்படியே வரணும், என்ன பண்ண மாட்டோம். எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷம். இது எதை ஞாபகப்படுத்துது? எலியாவின் இடத்துல இருந்து எலிசா கர்த்தருடைய ஆவியானவரை ரெட்டிப்பாக பெற காரியத்தை ஈஸியாக படிச்சுட்டு, அந்த மாதிரி எனக்கு நிறையா வேணும்னு நீ அப்போ நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படின்றாரு. அது எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு யாருக்கா தெரியுமா? நமக்கு யாருக்குமே தெரியாது எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு. 2 நிமிஷமா? அது எவ்வளோ நேரம் ஆச்சோ அவருக்கு வெறுப்பு வர மாதிரி, அது என்ன ஆனாலும் சரி வாங்காமல் விடுறதில்லைன்னு பார்த்தாரு. அது எல்லாருக்கும் கிடையாது. ஆமாம்மா, அது அவருக்கு தான், நமக்கெல்லாம் கிடையாது. நமக்கு இருக்கு, ஆனால் பார்க்க மாட்டோம்.
அவரை நோக்கி எல்லா கண்களும் அவர் கர்த்தர் வரப்போறாரு, அவரை எல்லா கண்களும் அவரை நோக்கி பார்க்கணும்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவரை குத்தினவர்களும் காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த நாளில் யார் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம ஒருவேளை நம்ம இருக்கும்போது வந்துட்டாருன்னா எப்படி பார்ப்போம்? அதுக்குள்ளே காப்பி குடிச்சிட்டு வந்துடுறேனே, அதுக்குள்ளே ஒரு டீயை போடேன், சூடாக ஒரு டீயை போடேன், அதுக்குள்ளே யூடியூப்பில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் வந்திருக்குது அதை பார்த்துட்றேனே. அன்றைக்கி எல்லாரும் டிவியில் பார்ப்பாங்க, செல்லில் பார்ப்பாங்க. அன்றைய காலகட்டங்கள் செல்லுகள் வேறு மாதிரி இருக்கும், இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. அது நிச்சயமாக கிடையாது. இந்த செல்லுகள்லாம் கிடையவே கிடையாது, வேறு. அது வேறு. அப்போ அதை எப்படி பார்ப்பாங்க? அது எப்படி இருப்பாங்க? ஆயத்தமாக இருக்கிறவங்க தானே பார்ப்பாங்க. இன்றைக்கி ஆயத்தமாகாட்டி அன்றைக்கி எப்படி ஆயத்தமாவாங்க? இங்கே உற்சாகமாக பாடாதவங்க, ஆடாதவங்க, கேட்காதவங்க எப்படி பரலோகத்துக்கு போவாங்க? சும்மானாலும் நான் போயிடுவேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் போயிடுவேன்ன்றதுக்குன்னு அந்த என்ன QR கோடு கொடுத்து வர சொல்கிறாங்களா என்ன? எல்லோரும் வாங்கன்னு வாங்க, QR கோடு கொடுத்துருக்குறோம் எல்லாருக்கும், வாங்க நீங்கள் அதில் வந்துடுங்க, இப்படி செல்லை காட்டிக்கிட்டு நேராக பரலோகத்தில் ஓடியாந்துருங்கன்னு. என்ன அரசியல் மீட்டிங்க அது? கிடையாது, கிடையவே கிடையாது. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். பாருங்க, இது எல்லாம் பண்ணணும். ஆனால் நம்ம கைடாக மட்டும் இருந்துடவே கூடாது. நம்ம என்னவா இருக்கக்கூடாது? கைடுன்னா தெரியுமா? வழிகாட்டுறது. இப்போ ஒரு சுற்றுலாத்தலம் வர்றாங்கன்னு வச்சிங்களேன், இது தாங்க அந்த சிற்பம், இது இந்த ராஜா பாண்டிய மன்னன் காலத்தில், சோழ மண்டலம் காலத்தில், சேரா மன்னன் காலத்தில் இது உள்ளதுங்க, இது ராணி அம்மா இதுங்க, இது அவங்க இருந்ததுங்க, இது இத்தனாவது வருஷங்க, இது இத்தனாவது கிபி இத்தனாவது வருஷங்க, நீங்கள் அங்கே வாங்க, நீங்கள் இங்கே வாங்க, இன்னொரு இடம் இருக்குன்னு இப்படி ஒன்றுன்னா காட்டிட்டு போகிறாங்க பாருங்க. அந்த மாதிரி கைடாக இருக்கவே, அந்த மாதிரின்னா அவங்கள சொல்லலை, கைடாக இருக்கவே கூடாது. என்ன கைடு? அதை பாருங்க, இதை கேளுங்க, அதை பாருங்க, இதை பாருங்க, அதை வாசிங்க, இதை பண்ணுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? கைடு என்ன பண்ணுறாங்க? கைடுகிட்ட வெறும் குச்சி தான் இருக்குது. கைடுகிட்ட என்ன இருக்குது? குச்சி தான் இருக்குது. குச்சை காட்டின்னு இது நீங்கள் அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதை பாருங்க, இதை பாருங்க, இதை பாருங்க. நான் எதை பார்க்கணும்? பார்க்க வேண்டியவர் யாரு? அவரை விட்டுறனே. அப்போ சத்துவம் எங்கேருந்து வரும்? வல்லமை எங்கேருந்து வரும்? சகலத்தையும் எதிர்த்து நிற்கிறதுக்கு அந்த சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்கிறதுக்குரிய இது எங்கே வரும்? வராதே. யோசேப்புடைய வாழ்க்கையில் சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்ருவின் சகல வல்லமையை கர்த்தருடைய நாமத்தினால ஜெயித்து வந்து நின்று அதை சுதந்திரித்தார். இன்றைக்கு நாம அவரை போல இல்லாவிட்டாலும் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மன்னிப்பும் இரக்கத்தையும் பெற்று அவர் இரத்தத்தின் கழுவுதலினாலே அவருடைய மிகுந்த ஒத்தாசையினால நாம அவரால் அடையும்படி சிலுவையில் கிருபை செய்திருக்கிறார். புரியுதுங்களா? கிருபை செய்திருக்கிறார் என்று கிருபை இல்லாதது போல, இரக்கம் இல்லாதது போல, தயவு இல்லாதது போல, தேவ ஒத்தாசை இல்லாதது போல, தேவ வார்த்தை நிறைவேறாதது போல நிராசையா போய்கிட்டு இருக்குதே என்றது போல இருந்தாலும் அது நிராசையாய் ஆகாதபடி கர்த்தர் உண்மை உள்ள தேவன் என்பதை மெய்ப்பிப்பது சத்தியம். எத்தனை மன கஷ்டத்தில் மன வேதனையில் இருந்துக்கிட்டு பரவாயில்ல இருந்தாலும் அதை சொல்லணும், அதை சொல்கிறேன் கர்த்தருடைய நாமத்தினால. அவர் மாத்திரமே உண்மை உள்ளவர்.
தம்முடைய உண்மையில் பிசங்காதவர், தம்முடைய உடன்படிக்கையில் பிசங்காதவர், மாறி போவாதவர், உடன்படிக்கையிலும் வார்த்தையிலும் வாக்கு தத்தத்திலும் மாறி போகாதவர், நம்மை போல அல்ல. இப்போ ஆதியாகமம் எவ்வளவு சொன்னாலும் நான் இப்படித்தான் இருப்பேன்னு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய அன்பு எல்லார் மேலேயும் இருக்குது, எல்லார் மேலேயும் இருக்கு. அவருடைய இரக்கங்கள் எல்லார் மேலேயும் இருக்குது, அவருடைய கிரியைகள் மேலே இருக்குதுன்னு சொல்லப்படுது, வேதவசனம் சொல்லப்படுது. இப்போ யார் கர்த்தர் வைத்திருக்கிறவங்க தான் உங்க மேல ஒரு பாசத்தையும் அன்பையும் கர்த்தருடைய அன்பையும் கொடுக்க முடியும். கர்த்தர் கொடுக்காதவங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க? நீங்க அவங்களுடைய அன்பை கொடுக்குறவங்களே நீங்க விரோதிச்சிங்கன்னா, அவங்களையே நீங்க பாலம் போட்டீங்கன்னா, அவங்களையே நீங்க பத்த போட்டீங்கன்னா, எத்தனை பத்த போட்டாலும் அவங்க திரும்ப திரும்ப உயிரடைவாங்க. யாரால? கர்த்தரால. உயிர்த்தெழுந்த கர்த்தரால உயிரடைகிறாங்க. புரியுதுங்களா? அதுதான் கர்த்தர், அதுதான் கர்த்தர். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். 43ஆம் அதிகாரம் ஆதியாகமும் இருங்க. ஆமாம், அதுதான் 43ஆம் அதிகாரம் வாசிங்க. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தது. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்த போது அவர்கள் தகப்பன் அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றான். அதற்கு யூதா, உங்கள் சகோதரன் உங்களோடே கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களுக்கு சத்தியமாய் சொன்னான். எங்கள் சகோதரனை நீர் எங்களோடே கூட அனுப்பினால் நாங்கள் போய் உமக்கு தானியம் வாங்கி கொண்டு வருவோம். அனுப்பாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம். உங்கள் சகோதரன் உங்களோடே கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களோடே சொல்லியிருக்கிறான் என்றார். அதற்கு இஸ்ரவேல், உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டு என்று நீங்கள் அந்த மனிதனுக்கு சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அந்த மனிதன், உங்கள் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டா என்று எங்களையும் எங்கள் வம்சத்தையும் குறித்து விபரமாய் விசாரித்தான். அந்த கேள்விகளுக்கு தக்கதாக உள்ளபடி அவனுக்கு சொன்னோம். உங்கள் சகோதரனை உங்களோடே கூட இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவன் சொல்லுவான் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோமா என்றார்கள். பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளையாண்டானை என்னோடே அனுப்பும், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்திலே கேளும். நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. நாங்கள் தாமதித்திருந்தோமானால் இதற்குள்ளே 2ஆம் தரம் போய் திரும்பி வந்திருப்போமே என்றான். அதற்கு அவர்கள், தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள். இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின்தைலமும் கொஞ்சம் தேனும் கந்தவர்க்கங்களும் வெள்ளை போலமும் தெரபிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள். பணத்தை இரட்டிப்பாய் உங்கள் கைகளில் கொண்டு போங்கள். சாக்குகளின் வாயிலே திரும்ப கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்கள். அது கைப்பிசகாய் வந்திருக்கும். உங்கள் சகோதரனையும் கூட்டிக் கொண்டு அந்த மனிதனிடத்துக்கு மறுபடியும் போங்கள். அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானோ பிள்ளையற்று போனவனைப் போல் இருப்பேன் என்றான். அப்பொழுது அவர்கள் காணிக்கையையும் தங்கள் கைகளில் இரட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு பென்யமீனையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டு எகிப்துக்கு போய் யோசேப்பின் சமூகத்தில் வந்து நின்றார்கள். பென்யமீன் அவர்களோடே கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதனை வீட்டுக்கு அழைத்து போய்
சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு. மத்தியானத்திலே இந்த மனிதர் என்னோடே சாப்பிடுவார்கள் என்றான். அவன் தனக்கு யோசேப்பு சொன்னபடியே செய்து அந்த மனிதரை யோசேப்பின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். தாங்கள் யோசேப்பின் வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறதை அவர்கள் கண்டு பயந்து, முன்னே நம்முடைய சாக்குகளில் இருந்த பணத்தின் நிமித்தம் நம்மேல் குற்றம் சுமத்தி நம்மை பிடித்து சிறைகளாக்கி நம்முடைய கழுதைகளை எடுத்துக்கொள்ளும்படி நம்மை கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரனண்டையில் சேர்ந்து வீட்டு வாசற்படியிலே அவனோடே பேசி, ஆண்டவனே, நாங்கள் தானியம் கொள்ளும்படி முன்னே வந்து போனோமே. நாங்கள் தங்கும் இடத்தில் போய் எங்கள் சாக்குகளை திறந்தபோது நாங்கள் நிறுத்து கொடுத்த நிறையின்படியே அவனவன் பணம் அவனவன் சாக்குகளின் வாயிலே இருக்க கண்டோம். அதை நாங்கள் திரும்பவும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் தானியம் கொள்ளும்படி வேறே பணமும் எங்கள் கையில் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் சாக்குகளில் போட்டது இன்னார் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாயிருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டான். மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து அவர்களுடைய கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். தாங்கள் அங்கே போஜனம் செய்ய போகிறதை அவர்கள் கேள்விப்பட்டபடியால் மத்தியானத்தில் யோசேப்பு வருமளவும் காணிக்கையை ஆயத்தமாய் வைத்து காத்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். அப்பொழுது அவன் அவர்கள் சுக செய்தியை விசாரித்து, நீங்கள் சொன்ன முதிர் வயதான உங்கள் தகப்பன் சுகமாயிருக்கிறாரா? அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், எங்கள் தகப்பனாராகிய உமது அடியான் சுகமாயிருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள். இவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, விஷயத்த சொல்கிறாங்க. தம்பியை அனுப்பி வச்சாதான் அவன் விடுவான், நம்மளை அங்கே சிமியோனை பூச்சி வச்சுருக்கிறானுங்க, அவனை கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. சரி, அவர் ரைட், வேறு வழி இல்லை, தேவ வழி நடத்துதல்ல. சரி, ரைட், ஓகே. அந்த பிள்ளையாண்டான் இறக்கம் காட்டணும், அது இவர் பையன்தான்னு அவருக்கு தெரியாது. ஆனால் அப்படி பண்ணுறாரு விண்ணப்பம். ஆனால் அவர் பையன்தானா அப்படின்னு அவருக்கு தெரியாது. அவர் கண்ணில் இறக்கம் கிடைக்கணும் அப்படின்னு அவர் பிள்ளைக்கே அவர் சொல்கிறாரு கத்தர்கிட்ட, அவன் கண்களில் எனக்கு இறக்கம் கிடைக்கணும் அப்படின்லாம் பிள்ளையாண்டானா இருப்பானே. இவையெல்லாம் கொண்டு போயிட கைப்பசைக்கையாக பணத்தை போட்டிருப்பாருன்னு. இப்போ இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ பழையபடி பென்யமீனை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. யோசேப்பும் பார்த்துட்டாரு, இவன் தான் சின்ன குழந்தையிலேருந்தெல்லாம் பார்த்தா தம்பி, இப்போ பெரியவனாக இருக்கிறான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டாரு என்ன சொல்லிட்டு. அவர் விருப்பத்தில் இப்போ பாதி நிறைவேறிடுச்சு. இப்போ மீதி அப்பா வரணும், அவர்கிட்ட அப்பா வந்துடணும், அவருடைய பராமரிப்புக்குள்ளே அப்பா வந்துடணும். அது ஒன்று நடக்கணும். இது ஒன்று பாதி நடந்துருச்சு. இப்போ அவருக்கு காமிக்கப்பட்ட அந்த சொப்பனங்கள் எல்லாமே கர்த்தர் அவருக்கு கொடுத்ததெல்லாம் நிறைவேற ஆரம்பிச்சிச்சு. அப்படி நிறைவேறிட்டு வருது. அப்போது இவங்க அந்த சிமியோனை கொண்டு வந்து விடுறாங்க. அவனை உள்ளே இருந்தவனை கொண்டு வந்து விடுறாங்க. அவன் உள்ளே ஜெயிலில் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, அவனை உள்ளே விடுறாங்க. அந்த வெளியில் வர்றவன் மிகப்பெரிய சந்தோஷத்தோடு, ஒருத்தன் உள்ளே இருக்கிறவன் சந்தோஷமாக இருக்க மாட்டான், சந்தோஷமாக வெளியே வர மாட்டான். அவன் சந்தோஷமாக வெளியே வர்றான்னா சிறைச்சாலையில் இருக்கிறவனை போல இல்லை, அவனை ராஜ உபச்சாரம் நடக்குது அவனுக்கு. அங்கே ஒருத்தனை பிடிச்சி உட்கார வச்சுருந்தாங்களே, அவன் என்ன யோசித்திருப்பான், நமக்கு ஏன்டா இவ்வளோ ராஜ உபச்சாரம், நமக்கு ஏன்? அது இவனுக்கு அண்ணன். அது ஆனால் நல்லது செஞ்சவனா? கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, கொஞ்சம் நெஞ்சம் கெட்டது செஞ்சவன் கிடையாது, நல்லது செஞ்சவனே கிடையாது. அவ்வளோ கெட்டவனாக இருந்தோம், அவ்வளோ மோசமானவனாக இருந்தோம், கொஞ்சம் கூட இரக்கமே காட்டாத, இன்னைக்கு இருக்கிற மனிதர்களை போல இரக்கமே காட்டாதவனா அவன் இருக்கிறான்றவன் மேலே அவனுக்கு எப்படி அன்பு வருது?
இது மாம்ச இரத்தத்துக்கு மேலே ஒரு அன்பு, உயர்ந்த அன்பு இருக்குது. அது தேவனுடைய கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பு. அவனுக்குள்ள இந்த 13 ஆண்டுகள் தேவன் அவனை உருவாக்கி அவனை சுத்தமாக்கி புதிதாக்கி எல்லா போர்லையும் அவன் ஜெயித்து அவன் எல்லாவற்றிலும் மெருகேற்றப்பட்டு தேவனால் மெருகேறி அதில் வந்ததில் அந்த அன்பு, பாசம், நேசம் என்கிற கலவை, மன்னிக்கிற குணம், தயவு காட்டுற குணம், இரக்கம் காட்டுற குணம் அவனுக்குள்ள நிறைஞ்சிருக்குது. அவனுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய ஆவியானவர், விலையேற பெற்ற ஐஸ்வர்யம், இது எல்லாம் அவனுக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கு. தேவன் தஞ்ச ஞானம் சகலமும் அவனுக்குள்ள அடங்கியிருக்கு. சகல நற்குணமும் அவனுக்குள்ள அடங்கியிருக்கு. மற்ற சகோதரர்களுக்கு யாருக்குமே இது கிடையாது. ஏன்? அதான் அவர் சாய்ஸ். அவர் பெற்ற 12 பசங்களில் யாருக்குமே அங்கே கர்த்தர் இது பண்ணிக்கல, தேர்ந்தெடுக்கலை. அவரை மட்டும்தான் தேர்ந்தெடுத்தார். ஏன் இடையில 6, 7, 8, 9 இருந்ததை தேர்ந்தெடுத்துருக்கலாமே? இல்லையே. அது அவருடைய சாய்ஸ், அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவர் அழைத்த அழைப்பு, அவர் சித்தம், அவர் நோக்கம், அவருடைய திட்டமிடுதல் எல்லாமே சகலமும் அவருடைய இதில் தான். அப்படின்னும்போது அவருடைய விருப்பத்தின்படியே அவரும் அது மாதிரி வந்துட்டார். அவரும் உருவாகிட்டார், கர்த்தரால் உருவாகிட்டார். அதனால தான் இவனுக்கு செம கவனிப்பு, இந்த சிமியோனுக்கு கவனிப்பு பலமாக இருக்குது. ஆனால் அவனுக்கு புரியல, என்னமோ நம்ம நேரம் நல்ல நேரமாக இருக்குது, இந்த கெட்ட நேரத்துலேயும் நமக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குது. சிலர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்களே, நமக்கு அதிர்ஷ்டம்டா, நம்ம நல்ல திசை நமக்கு. அதனால் என்னமோ யாரையோ நம்மளை மாதிரி எவனோ தரப்ப முடியும், அதனால் நினச்சி நம்மளை நல்லா கவனிக்கிறானுங்க. நம்மளை ஏதோ நம்ம சொல்லிட்டு அந்த பல விதத்தில் அவன் எண்ணம் கொண்டிருப்பான். ஆனால் அது விவரம் தெரிய வரும்போது தானே அவனுக்கு தெரியும். இது பணத்தை கொண்டு வந்து எல்லாம் சொல்கிறாங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க, பணத்தை கொண்டு வந்து அப்படின்னு. அது உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனும் அது புதையலாக கட்டளை இட்டாருன்னு சொன்னார்னா அப்போ எவ்வளோ கொடுத்துருப்பார்? அப்போ புதையல்னாலே என்னது? இன்னும் ஒரே பேப்பரா? 4 பேப்பர் 10 பேப்பரா? இல்லையா? புதையல்னு சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்ன இல்லையா? நிறையாது. அதை உங்களுக்கு கடவுள் புதையலாக கொடுத்துருக்கிறாருன்னா அவன் எவ்வளோ மனசறிஞ்சு அதை கொடுத்துருப்பான். ஒருவேளை அவர் தகப்பனார் சவதரித்து வைத்திருக்கிற அந்த இதை கர்த்தர் உயர்த்தின போது அதெல்லாம் இவருக்கு சர்வசாதாரணமாக கர்த்தர் கொடுத்துட்டுருக்கிறாரு. யாருக்கு? யோசேப்புக்கு. அப்போ அதை அவர் இப்போதைக்கு கொடுக்குறாரு டெம்பரவரியா, அதுக்கு பிறகு அவர் அநேக காரியங்களை செய்வார். ஆனால் அவ்வளோ கொடுக்குறாரு, அந்த கொடுக்குற மனது, மன்னிக்கிற மனது, அது ஏற்றுக்கொள்கிற மனது, அங்கீகரிக்கிற மனது, பராமரிக்கிற மனது, அரவணைக்கிற மனது, இதுதான் தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனை உருவாக்குறதுல இதெல்லாம் உருவாகுது. சேர்ந்து இந்த விலையேறப்பட்ட ஐஸ்வர்யங்கள்லாம் உருவாகுது. தப்பாக புரிஞ்சு கொள்ளாதது, தவறாக விளங்காதபடி, எரிச்சலோடு பேசுறது, எடுத்தறிஞ்சு பேசுறது, குற்றஞ்சாட்டுறது, குறை சொல்றது, குறை சொல்றது, குத்தி காட்டுறது, இதெல்லாம் யோசேப்பின் இடத்துல கிடையாது. இதெல்லாம் இந்த சுத்தமாக்குதல்ல, புதிதாக்குதல்ல இதெல்லாம் போயிடுச்சு. இந்த களிம்புகள் இதெல்லாம் போயிருச்சு, ஒன்று விடாமல் போயிருச்சு. அப்போ அவர் நல்ல மகனாக இருந்தாலும், உலக பிரகாரமாக எந்த கட்ட பழக்கத்தில் அவர் இல்லாதவராக இருந்தாலும், அதுக்கு எதுக்கு இவரை புடமிடலாம் கிடையாது. புடமிட்டு தான் ஆகணும். ஆக அவரை அருமையாக உருவாக்கினதனுடைய இது எல்லாம் இப்போ வருது. ஒன்றா ஒவ்வொரு காரியத்தில் வருது. இப்போ மறுபடியும் விழுந்து வணங்குறானுங்க. திருப்பியும் 2வது ட்ரிப்பும் மறுபடியும், ஏற்கனவே பல முறை விழுந்து வணங்குறாங்க, இப்பவும் விழுந்து அவரை வணங்குறாங்க. வணங்கின பிறகு இப்போ அவன் தம்பியை பார்த்ததுனால வீட்டுக்கு சாப்பிட வாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி வந்து அவங்கள வீட்டுக்கு சாப்பிட வர சொன்னாரா என்ன? இல்லை. இப்போ என்னடா வீட்டுக்கு வர சொல்றாரு? இப்போ வீட்டில் சாப்பிட உட்காராங்க, வீட்டில் சாப்பிட இருக்கிறாங்க. பாருங்க 29ஆம் வசனம். அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன் தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். பாருங்க,
யோசேப்பு உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியினால். இதுதான் ஒரிஜினல். இதுதான் அவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன? அவன் பாவத்தில் அவன் சாவட்டும், அவன் தப்புல அவன் சாவட்டும், அவன் மீறுதல்ல அவன் சாப்பிட்டான், அவன் மதிகேட்டில் அவன் சாவட்டும், அவன் சாவட்டும், அவன் சாவட்டும், அவன் சாவட்டும். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. என் வீட்டுக்கு நடுவில் தான் ஏணி போட்டிருக்குது பரலோகத்துக்கு, நான் அப்படியே ஏறி நேராக பரலோகத்துக்கு போயிடுவேன். என் வீட்டுக்கு நடுவில் தான் என்ன இருக்குது? பரலோகத்துக்கு போகிற ஏணி இருக்குது. அதில் ஏறி எங்கே போயிடுவேன்? இன்னைக்கு மனுக்குலத்தினுடைய சகோதரத்துவம் இந்த நிலை தான், இந்த நிலை தான். ஆனால் பாருங்க, இவருடைய இது பாருங்க, இதுதான் தேவனுடையது. தேவனுடைய உருவாக்குதல்ல ஒரு மகன் உருவாகி சுத்த தங்கமாக பொன்னாக விளங்குற ஒரு மகன் குணத்திலையும் தன்னுடைய கிரியையிலும் செயலிலும் கர்த்தருடைய அன்பையும் கிருபைக்கால அவன் உள்ளம் பொங்குது. பொங்குதுன்னா என்ன தெரியும்ல? இப்போ பொங்கல் வந்தால் பானை வைக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? பொங்குது. என்னது? ஒரு புது வீடு வைக்கிறாங்க, பால் காய்ச்சினாங்கன்னு என்ன சொல்லுது? பொங்குது. என்னது? பொங்குது அப்படின்னு. இப்போ எப்படின்னா, அப்படியே உயிரோட சாப்பிட்றவனை பார்த்து அவனை அப்படியே ஆவி கட்டிக்கிறாங்க பாருங்க. சிலது பேக்லாண்டுங்கெல்லாம், பேக்லாண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அவன் அன்னையிலிருந்தே பாம்பு. ஆனால் அதை நேசிக்கிறவர்களாக இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். என்னது? இது பாம்பு, இது ஆடு. ஆனால் இது பாம்புன்னு பார்க்காம இது ஆடுன்னு பார்க்குது. எவ்வளோதான் இது பாம்புன்னு சொல்லி கொடுத்தாலும் இல்லை அது பாம்பு இல்லை, அது ஆடு அப்படின்னு ஆடு சொல்லிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சரி, அது வீட்டில் போய் யோசிங்க அது என்னன்னு. அப்போ பாருங்க, பொங்கினபடியினால் உள்ள போய் அழுகுறான். அப்போ இத்தனை வருஷ காலம் இவ்வளோ மேன்மையில் கடவுள் கொடுத்த கணத்தில் அந்த மனுஷர் கணம் அந்த இதெல்லாம் அந்த உன்னத உச்சி நிலையில் இருக்கிறவனுக்கு இனி எங்கே அழுறதுக்கு வரத்துக்கு எங்கே வாய்ப்பு இருக்குதுன்னு இல்லை. அப்போ எவ்வளோ தேக்கி வச்சிருந்துருக்கிறாரு, எப்படி தேக்கி வச்சிருந்துருக்கிறார் உள்ளத்துக்குள்ள. நான் சொல்றது மாம்சீகமாக போகக்கூடாது. தேவனுடைய அன்பு மாம்சீகமான இப்போ எல்லாருக்கும் வரணுமே. அங்கே தானே இல்லை. ஒரு வீட்டில் 4 பிள்ளை இருந்தால் ஒன்று ஒரு விதம், இன்னொரு விதம். பையன் இருந்தால் பையனை தான் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறது, பொண்ணை தூக்கி போட்டு மிதிக்கிறது. இது இந்த உலகம். அவருடைய வாழ்க்கையில் அது கிடையாது. கர்த்தருடைய குணம். அப்போ அங்கே அழுதான் என்று 31. பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான். எகிப்தியர் எபிரேயரோடே சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாயிருக்கும். ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோடே சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாயிருந்தார்கள். பாருங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாராம் பங்கிட்டு, எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு தனியாக பங்கிட்டு கொடுத்தாராம். அவன் தம்பிக்கு மட்டும் 5 மடங்கு கொடுத்தாரான். எப்படி கொடுத்தாரான்? அப்போ தன் தாயுடைய அன்பையும் கொடுக்கணும். தன் பிரிந்து போன இறந்து போன தாயுடைய அன்பையும் அவன் நினைக்கிறாரு. அம்மா இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க, அம்மா இருந்தால் எப்படி கவனிப்பாங்க. எல்லாமே அம்மா கிடையாது. குழந்தை பிறந்ததுனால அது அம்மான்னு ஒரு பட்டம் வந்தாலும் அது அம்மா இல்லை. அம்மான்ற இது ஸ்தானத்தில் நிறைய பேர் கிடையாது. தேவன் பார்க்குற விதத்தில் அவர் தன் தாயை அப்படி பார்க்குறாரு. அந்த அன்பையும் கொடுக்குறாரு. அந்த அன்பையும் அவனுக்கு கொடுத்து அதான் எந்த வகையில் அதை வெளிப்படுத்தணும். இப்போ அன்பு எனக்கு இருக்குது எனக்கு கொட்டை இருக்குதுன்னு அப்படியே உள்ளே வச்சுருந்தா எப்படி? அது காட்டணும் இல்லை? காட்டினா தானே அன்பு இல்லையா? கூடையாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் மட்டும் அன்பா கிடையாது. சரி, எத்தனை கடும் சொற்கள் வந்தாலும் திரும்ப அன்பை காட்டுறோம் பாருங்க, அதுதான் தேவனுடைய அன்பு. ஏன்னா ஆனால் அவங்க தான் ரொம்ப பரிதாபம் இந்த உலகத்தில். ஆனாலும் பரவாயில்ல, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை. அவர் வாழ்க்கையில் ஒன்றும் சேதப்படுத்த வந்தது அநேகம், கொஞ்சம் இல்லை. ஆனால் அவைகளெல்லாம் சேதப்படுத்தாதபடி தேவன் அவரை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்ற தொடங்கினார். இதுவரை இன்னும் பார்த்தோம். அடுத்த வாரம் கர்த்தர் கிருபையில் பார்ப்போம். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் வேளையிலும் மாலை ஆராதனை தேவரீர் எங்கள் யாவருக்கும் நடத்தி கொடுத்தீர். ஸ்தோத்திர பலியிலே தேவரீர் ஆண்டவரை அங்கீகரித்தீர், ஏற்றுக்கொண்டீர். அதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். உமது நாமத்தை பாடவும் கீர்த்தனம் பண்ணவும் கிருபை செய்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு மன்னாவை பிட்டு கொடுத்தீர். இதன் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர்தான் பேசினீர் என்பதை ஒவ்வொருவரும் நாங்கள் அறிந்து கொள்ள தேவரீர் கிருபை செய்யும். ஆராதனை பங்கு பெற்ற யாவரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். உடைய வல்லமுள்ள ஒரு கருத்துக்குள்ளே வைத்துக்கொள்ளும். மகிமையான மகத்துவமான பராக்கரமான காரியங்களை செய்து உடைய நல்வார்த்தைகளை நிறைவேற்றி உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை இரட்டிப்பாய் சந்தித்து ஆண்டவரே கிருபையும் இரக்கத்தையும் தயவாய் பாராட்டி உடைய உன்னத பாதுகாப்பிலே பராமரிப்பிலே வைத்து மிகுந்த சந்தோஷம் அடைய, மகிழ்ச்சி அடைய ஆண்டவரே கிருபை செய்யும். ஜெயம் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். உமது கரத்துக்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்திற்கே ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.